ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நாம் டோட் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மே 2025 ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக இருக்க இந்த எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 2 இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிக்கணும். ஸோ இது வந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஸோ தேர்ட் இயர் வந்து யாருன்னா வந்து அரியர் எக்ஸாம் இருந்துச்சுன்னா, அதாவது எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 2 உங்களுக்கு அரியர் எக்ஸாம் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நடக்கிற ஸ்கீம் வந்து R23ன்னு சொல்லுவோம். R23 ஸ்கீமில் வந்து இப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க எக்ஸாம் எழுதுகிற பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யூனிட்லேருந்து 4 கொஷின் கொடுத்துருவாங்க. ஸோ 5 யூனிட்லேருந்து 4 கொஷின் கொடுத்துருவாங்க. அதில் வந்து எதுனா 2 கொஷின் எதை சொல்லுவாங்க. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 2 கொஷின்னா ஒரு கொஷினுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஒரு யூனிட்டில் வந்து 20 மார்க்னா 5 யூனிட்டில் வந்து 100 மார்க்கு. இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் என் ஸ்கீம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 2ல் அரியர் இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதே ஸ்கீமை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸ்லாம் எதுவும் கிடையாது. தனியாக கொஷின் பேப்பர் வராது. தனியாகவும் எக்ஸாம் கிடையாது. நீங்கள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் உட்காந்து எழுதுற மாரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி வந்து ஏற்கனவே பார்த்தோம்னா நீங்கள் எப்படி எழுதிருப்பீங்க, ரெண்டு 14 மார்க் கொடுத்துருப்பாங்க. எய்தர் சாய்ஸில் எதனா ஒன்று எதை சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குது. 4 கொஷின் கொடுத்துருவாங்க ஒரு யூனிட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷினாச்சும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 4 யூனிட்டில் வந்து 4 கொஷின் அட்டன் பண்ணால் கூட ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ ஒரு கொஷினுக்கு ஒரு 8 மார்க் போட்டால் கூட ஒரு பார்டரில் போய் நிற்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பாசிபிள் வந்து பாஸ் ஆகிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எதுவுமே தெரியாமல் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியல. பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, இப்போ தேர்ட் இயரில் இருக்க என் ஸ்கீம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் 2 பேருக்குமே வந்து சிலபஸ் வந்து மாறினதுனால நீங்கள் போயிட்டு செகண்ட் இயர் கூட தான் எழுதணும். எப்படி எழுதணும்னா உங்களுக்கு 10 மார்க் கொஷின்ஸாக இருக்கும். 14 மார்க் கொஷினோ 3 மார்க் கொஷினோ இருக்காது. ஸோ இது ஃபஸ்ட் விஷயம். ஸோ அடுத்து திரும்ப உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்கள் எழுதும்போது ஒரு 4 யூனிட்டும் ஒரே சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ எழுதுகிற R23 ஸ்கீமுக்கும் என் ஸ்கீமில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தோம்னா சிலபஸ் 4 யூனிட்டுக்கும் ஃபஸ்ட்டு 4 யூனிட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். லாஸ்ட் யூனிட் மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே 4 யூனிட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியாக பாஸ் ஆகிற வழியை பாருங்கள். ஸோ இது யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலனா வந்து அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தோம்னா வழக்கம் போல் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துடும். ஸோ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸாம். ஸோ எக்ஸாம் டைம் டேபிள்லாம் வந்துடுச்சு. உங்கள் ஸ்டாஃப்னு சொல்லியிருப்பாங்க, காலேஜில் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்குங்க. 2 எக்ஸாம் தான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் 4th செமஸ்டர் எழுதும்போது 4 பேப்பர் எழுதுவாங்க பசங்களாம். இப்போ நீங்கள் 2 பேப்பர் தான் வரீங்க. ஸோ ஈஸியாக வந்து ஆல் கிளியர் பண்ணலாம், நல்லா பர்சன்டேஜ் வந்து பூஸ்டப் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 2 சப்ஜெக்டை பற்றி வருவோம். ஸோ சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்ராம் கொஸ்டின்ஸ் தான் வரும். டயக்ராம் ப்ளஸ் வந்து தேரி. ஸோ டயக்ராம் நீங்கள் கரெக்டாக போட்டாலே எங்களுக்கு வேல்யூஷனில் வந்து ஒரு 5 மார்க் கொடுக்க சொல்லிவிடுவாங்க. ஸோ மீதி 5 மார்க்கும் அது டயக்ராமில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு தேரி தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு டயக்ராம் போட தெரிஞ்சிருந்தால் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. GTDன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன். அதுவும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இல்லை டயக்ராம்லாம் எனக்கு போட தெரியாதுன்னு சொன்னால் பாஸ் ஆகிறது கஷ்டம்தான். ஸோ டயக்ராம் விஷயத்தை சொல்லியாச்சு, எப்படி பாஸ் ஆகணும்னு சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா இந்த ப்ரெசன்டேஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க, லிமிட்டடாக 2 கொஸ்டின் எழுதுவீங்க. இப்போ நீங்கள் வந்து 10 மார்க் எழுத போகிறீங்க. ஸோ 10 மார்க் எழுதும்போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ 10 மார்க் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா, ஸோ இது பார்டர் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 5-10 மார்க்ஸ் அட்டன் பண்ணால் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க சென்டம் கெயின் பண்ணுறோம், அதுக்காக எதனா பண்ணுங்கள், எதனா சொல்லுங்கன்னாங்க. ஸோ சென்டம் கெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மெஷின்ஸ் 2ல் டைம் பத்தாது. இப்போயே சொல்கிறேன். இப்போ அடுத்த எக்ஸாம் நடக்கும்போது அந்த எக்ஸாம்லேயும் உங்களுக்கு தோணும், ஸோ எக்ஸாமில் வந்து டைம் பத்தாது. ஏன் பத்தாதுன்னு பார்த்தோம்னா, ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது பத்தும் ஒரு வேளை. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து மினிமம் 18 நிமிஷம் 18 மினிட்ஸ் அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் 10 மார்க்குமே அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி போச்சுன்னா ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு, ஒரு 10 மார்க் எழுதுறதுக்கு நீங்கள் ½ hour எடுத்துட்டிங்கன்னா 8 தான் எழுத முடியும் 3 மணி நேரத்தில். ஸோ
ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின் 2ல். அதே போல் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அந்த சப்ஜெக்ட்லேயும் கூட. ஸோ இதுதான் வந்து நான் ஜென்ரலாக சொல்ல நினச்ச விஷயம். எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஸோ கொஸ்டின்ஸ் கொடுத்துடலாம். அந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் ட்ரை பண்ணுறவங்க எப்படியே வந்து எந்தெந்த கொஸ்டின் படிக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதுன்றவங்க எந்தெந்த கொஸ்டின் படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போதே சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் நானும் கூட மிஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு கூட தெரியாமல் போகலாம். அதுபோல் நான் சொல்லாத கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது. ஸோ வீடியோவுக்கு போயிடலாம். ஸோ நம்ம இப்போ சொல்ல போகிற கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது புரியல, இல்லை கிளாஸில் இல்லைனா கூட நீங்கள் அந்த வீடியோஸை ஒரு முறை நம்ம சேனலில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2ன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு ஒரு 70% கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ 70% கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு டயக்ராம் போட்டு அனிமேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு போயிடுவோம். நான் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் தான் வந்து கம்மியாக கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மற்ற யூனிட்டில் வந்து அதிகமாக கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி அதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் சாலியன் போல் ஆல்டர்னேட்டர். ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து புக்கை திறந்த உடனே 2வது கொஸ்டினாக இருக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. ஸோ ஆல்டர்னேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஸ்டேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், ரோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், ரோட்டாரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டேட்டரில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டேட்டரில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வைண்டிங் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரோட்டாரில் வந்து நீங்கள் பார்த்தோம்னா ரோட்டார் எதில் செஞ்சுருக்காங்க, சிலிக்கான் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்களா, எடிகரண்ட் லாஸ் எப்படி கம்மி பண்ணுது, ஹிஸ்டரிஸ் லாஸஸ் வந்து எதால் கம்மி ஆகுது, ஹண்டிங்னா என்ன, டேம்பர் வைண்டிங்னா என்ன சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ டயக்ராம் வந்து நீட்டாக போடுங்க இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எப்பயுமே. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் நான் சைலண்ட் போல் ஆல்டர்னேட்டர். ஸோ நான் சைலண்ட் போல் ஆல்டர்னேட்டருக்கும் சாலியன்ட் போல் ஆல்டர்னேட்டருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் ரெண்டுத்துலையும் பார்த்தோம்னா ஸ்டேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தான், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தான், டயக்ராம் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ ரோட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது வேறு இது வேறு. ஸோ ரோட்டர் டயக்ராம் மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். சைலண்ட் போல் கம்பேர் பண்ணும்போது நான் சைலண்ட் போல் என்ன அட்வான்டேஜ்னா, சைலண்ட் போல் வந்து கம்மியான ஸ்பீடில் சுற்றும். டர்போ ஆல்டர்னேட்டர், அதாவது ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்கள், இந்த நான் சைலண்ட் போல் ஆல்டர்னேட்டருக்கு பற்றியா அதுக்கு வந்து டைரெக்டாக கொஸ்டின் அப்படியே கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து இன்டெரக்டாக வந்து கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ நான் சைலண்ட் போலுக்கு பதிலாக உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் போல் ஆல்டர்னேட்டர்னு அப்படின்னு கேட்டாலும் சரி, அப்புறம் வந்து டர்போ ஆல்டர்னேட்டர்னு கேட்டாலும் சரி, எல்லாமே வந்து நான் சைலண்ட் போல் ஆல்டர்னேட்டர் தான். ஸோ கொஸ்டின் வந்து இன்டெரக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன போல் இந்த சைலண்ட் போல் ஆல்டர்னேட்டர் வந்து ஸ்லோ அண்ட் மீடியம் ஸ்பீட் ஆல்டர்னேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டர்போ ஆல்டர்னேட்டர் பார்த்தோம்னா ஹை ஸ்பீட் ஆல்டர்னேட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. தென் அடுத்து பார்த்தோம்னா இதோட லென்த்து. ஸோ சைலண்ட் போலோட லென்த்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நான் சைலண்ட் போலோட லென்த்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டயா. ஸோ டயா வந்து நான் சைலண்ட் போல் வந்து பார்த்தோம்னா டயா வந்து கம்மியாக இருக்கும், சைலண்ட் போலில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது போல் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பாக்ஸ் இருக்கும், அது ஒரு முறை பார்த்துங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து பார்த்தோம்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெரிவேஷனில் ஈஸியாக வரும்னா நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க. இது டெரிவேஷன்லாம் வராதுன்னு சொன்னால் லாஸ்ட் ஈக்குவேஷனாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு வரும்ல கேபிகேடி டிபேஸ் அதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா 4th கொஸ்டின் கூலிங் மெத்தட் ஆஃப் டர்போ ஆல்டர்னேட்டர். ஸோ ஒரு 5 மெத்தடை யூஸ் பண்ணி டர்போ ஆல்டர்னேட்டரை கூல் பண்ணுவாங்க. ஸோ ஏன் சைலண்ட் போல் ஆல்டர்னேட்டரை கூல் பண்ணாமல் டர்போ ஆல்டர்னேட்டரை கூல் பண்ணுறாங்கன்னா, டர்போ ஆல்டர்னேட்டரோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கிறதால ஹீட் அதிகமாக வந்து இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் இருந்துச்சுன்னா வந்து இந்த கோரோ வைண்டிங் இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதால இதை நம்ம கூலிங் பண்ணணும். ஸோ அதை கூலிங் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு 5 மெத்தட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரேடியல் வென்டிலேஷன், ஆக்சியல் வென்டிலேஷன், ரேடியல் ஆக்சியல் வென்டிலேஷன், மல்டிபிள் இன்லெட் சிஸ்டம், அதுக்கப்புறம் க்ளோஸ்டு சர்க்யூட்னு சொல்லிட்டு 5 டைப் இருக்குது. இந்த கொஷினை கேட்கும்போது எனி 3ன்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா எனி 3 நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை லாஸ்ட்டு 2 கொடுத்துட்டு, அதாவது மல்டிபிள் இன்லெட் சிஸ்டமும் க்ளோஸ்டு சர்க்யூட்டும் கொடுத்துட்டு 10 மார்க் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் 4 கொஷின் கன்ஃபார்மாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதை தவிர்த்து பார்த்தோம்னா இதில் 2 கொஷின் இருக்குது. ஸோ இது வந்து யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சென்டம் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. இதை தவிர்த்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்
ஆமாம், உங்கள் புக்லேயே ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் வரும். பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆல்டர்னேட்டர்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நார்த் போல் சவுத் போல்னு படிச்சிருப்பீங்கள்ல. ஸோ அது நடுவில் வந்து கண்டக்டர் வைக்கும்பொழுது அந்த கண்டக்டரில் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. அது சரியாக எனக்கு ஞாபகம் வரல இப்போ. சைன் வே இம்ப்ரெக்னேஷன் நினைக்கிறேன் அந்த கொஸ்டின். அது வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இதை தவிர்த்து வேறு எதுவும் கொஸ்டின் வர வாய்ப்பே கிடையாது. இந்த 6 கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒன்று ஈஸியாக சொல்ல போனோம்னா, ஆமாம், இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செகண்ட் போல் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினும் கூலிங் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுமே லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ திரும்பி வந்து கேட்குறதுக்கு 50% சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் நான் சைலண்ட் போலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் சிலபஸ் மாறிடுச்சு, ரிப்பீட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே ஏற்கனவே சொன்ன போல் இந்த 4 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து நீங்கள் 4 கொஸ்டின் படிக்கும் போது எனக்கு 2 கொஸ்டின் தான் தெரியும், 2 கொஸ்டின் படித்தா போதுமான்னு கேட்டால் 2 கொஸ்டின் படித்தாலே போதும். என்ன கொஸ்டின் படிச்சுன்னு போகிறீங்கன்னா இதை குறிச்சிக்கோங்க. சைலண்ட் போல் ஆல்டர்னேட்டர் அந்த கொஸ்டினையும் கூலிங் மெத்தட் ஆஃப் டர்போ ஆல்டர்னேட்டர் இந்த கொஸ்டினையும் படித்து போனாலே கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் எழுதுறத வச்சு தான் கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாஃப் வந்து உங்கள் கெப்பாசிட்டியை வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 2 10 மார்க்கும் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செகண்ட் யூனிட். இந்த செகண்ட் யூனிட்டில் வந்து நான் 2 பார்ட்டாக பிரிச்சிட்டேன். ஏன்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதனால் 2 பார்ட்டாக பிரிச்சிட்டேன். ஸோ இதை தாண்டியுமே வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டோம்னா கேட்குறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இந்த பாஸ் ஆகிறதுக்காக, ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொஸ்டின் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து படிக்கணும், அந்த கொஸ்டின் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிட்டேன். ஸோ பார்ட் ஏல பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா வேரியஸ் பவர் ஃபேக்டர் லோடுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. ஸோ அதில் பார்த்தோம்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர், லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லிட்டு யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு சொல்லிட்டு 0 பவர் ஃபேக்டர் 4 பவர் ஃபேக்டர் இருக்கும். அதை நீங்கள் டயக்ராம் போடணும். டயக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸி, கான்செப்ட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் வந்து வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து 70% வீடியோ கவர் பண்ணிட்டோம். நம்ம சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கிடச்சிருந்தால் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதிலே வந்து பார்ட் ஏல செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டால் எந்த கொஸ்டினே தெரியாது. ஸோ இன்டெரக்டாக தான் கொஸ்டின் கேட்பான். ஸோ ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டரில் பண்ணுறோம்ல, அந்த கொஸ்டின் தான் வந்து சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லைனா இஎம்எஃப் மெத்தட்னு சொல்லிட்டு கூட கேட்பான். சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸும் கேட்பான், இல்லைனா வந்து ஆல்டர்னேட்டரோட இஎம்எஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கான். இல்லைனா வந்து ஓப்பன் சர்க்யூட்டு, ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் சர்க்யூட்டும் ஷார்ட் சர்க்யூட்டும் சேர்ந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா சர்க்யூட் டயக்ராம் ரொம்ப பெருசாக போகும். இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலையும் யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா ப்ராக்டிக்கலையும் ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த கொஸ்டின் வச்சே ஓட்டிடலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஓப்பன் சர்க்யூட்னா என்னென்னா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸோ எப்படி வந்து ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து ஒரு பேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பேஜ் லேண்ட்ஸ்கேப்பில் போட்டுக்குங்க. தென் அதோட கனெக்ஷனை வந்து ஒரு பேஜ் எழுதிக்குங்க. தென் அதுக்கப்புறம் அதோட ஒர்க்கிங் வந்து எழுதிக்குங்க. ஸோ 3 பேஜ் நீங்கள் ஃபில் பண்ணாலே டைம் பத்தாது. ஸோ அதனால் 3 பேஜே போதும். ஸோ ஆல்டர்னேட்டரில் பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டரோட ஆர்ஓபி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஓப்பனாக இருந்துச்சுன்னா அது ஓப்பன் சர்க்யூட்டு. ஸோ ஓப்பனாக இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா அது நம்ம வோல்ட்மீட்டர் வச்சு கனெக்ட் பண்ணி பார்ப்போம் வோல்டேஜ். இதுவே ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தால் அந்த ஆல்டர்னேட்டரோட 3 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்புட் டெர்மினல், அது 3த்தையும் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் பண்ணி அம்மீட்டரை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. தென் அதோட வந்து VI கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வரைஞ்சி நீங்கள் இந்த கொஸ்டினாக முடிக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த கொஸ்டின் எழுதுங்க, ரொம்ப டைம் எடுத்துரும். ஓப்பன் சர்க்யூட் கேட்டால் ஓப்பன் சர்க்யூட் எழுதுங்க, க்ளோஸ்டு கேட்டால் க்ளோஸ்டு எழுதுங்க. ஓப்பன் சர்க்யூட் கேட்டால் ஆல்டர்னேட்டரோட அவுட்புட்டு வந்து ஓப்பனாக இருக்கும், 3 டெர்மினலும் ஓப்பனாக இருக்கும். ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தால் ஆர்ஓபி 3த்தையுமே ஷார்ட் பண்ணி அம்மீட்டர் போட்டுற வேண்டியது தான். ஸோ அந்த இந்த ரேஞ்ச், அம்மீட்டர் ரேஞ்சு, வோல்ட்மீட்டர் ரேஞ்சு, அதை யூஸ் பண்ணுற அம்மீட்டர் வந்து ஏசியா டிசியா இதெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இதுவும் ஈஸியான கொஸ்டின் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்ட் பி போயிடலாம். ஸோ பார்ட் பியில் பார்த்தோம்னா 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ படித்தவங்களுக்கு ஈஸியான கொஸ்டின். லாஜிக் ஒன்றுமே இல்லை, லேம்ப் கனெக்ஷன் மட்டும்தான் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா டார்க் லேம்ப் மெத்தடு, செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பிரைட் லேம்ப் மெத்தடு, தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா டார்க்கும் பிரைட்டும் சேர்ந்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தடு. ஸோ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் வந்து டார்க் லேம்பு கேட்டிருக்கோம். அதனால் வந்து இந்த முறை வாய்ப்பு கம்மி தான். அதனால் நீங்கள் இந்த டார்க் பிரைட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தா சிங்க்ரனஸ் ஸ்கோப்பும் பார்த்துங்க. மேலே வந்து ஏ பார்ட்டில் வந்து சொல்லியிருக்க 2 கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் கேட்கல. அதனால் மேலே இருக்க கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும், நீங்கள் எழுதிடலாம். அதாவது பவர் ஃபேக்டர் லோடு, வேரியஸ் பவர் ஃபேக்டர் லோடு படிச்சிருந்தால் எழுதிடலாம். இல்லைனா அது ஓப்பன் சர்க்யூட், ஷார்ட் சர்க்யூட் அதை எழுதிடலாம். கீழே பார்த்தோம்னா இந்த 4 லேம்ப் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, 3 லேம்ப் கொஸ்டின், ஒரு சிங்க்ரனஸ் ஸ்கோப் கொஸ்டின். அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து 4ல் 1 வரும்.
4ல் 2லாம் வராது, 4ல் 1 தான் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஷின் எப்படி எதிர்த்து சொல்லிட்டு பார்த்தோம்னா 4 கொஷினுமே சரி எப்படி எதிர்த்துன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதோட பேரல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். சிங்க்ரனைசேஷன் என்னென்னு எழுதணும். ஸோ சிங்க்ரனைசேஷன் புக்கில் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆல்டர்னேட்டரில் வந்து நம்ம சீரிஸாக ஜாயின் பண்ணி பஸ் பரில் ஜாயின் பண்ணால் அதுமாரி தான் வந்து நான் சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா சிங்க்ரனைசேஷன் சொல்லுவாங்க. தென் அந்த லேம்பை வந்து பேரல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் 2 ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் மஸ்ட் பி சேமாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் ஃப்ரீக்வன்சி மஸ்ட் பி சேமாக இருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா லேம்போட கனெக்ஷன், லேம்போட ஃபேஸ் சீக்வன்ஸ் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை எழுதிட்டு தென் நீங்கள் டயக்ராம் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் போட்டுட்டு அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தென் ஒர்க்கிங் எழுதுங்க. ஸோ 2 ஆல்டர்னேட்டரோட ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 2 ஆல்டர்னேட்டரில் ஃபஸ்ட் எக்ஸைடேஷன் ஆல்டர்னேட்டர் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு மெயின் சுவிட்ச் வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் வோல்டேஜ் வந்து ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்புறம் ஃப்ரீக்வன்சி செக் பண்ணணும் ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபேஸ் சீக்வன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதணும். சப்போஸ் வோல்டேஜ் அதிகமாக இருந்தாலும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஆல்டர்னேட்டருக்கு போகிற ஃபீல்டு வைண்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா ஆல்டர்னேட்டரோட ஸ்பீடு மாறும். அந்த ஸ்பீடு மாறிச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 2 வோல்ட் மீட்டர்லேயுமே அதாவது இன்கமிங் ஆல்டர்னேட்டர்லையும் எக்ஸிஸ்டிங் ஆல்டர்னேட்டர்லையும் பார்த்தோம்னா ஒரே வோல்டேஜ் ஒரே ஃப்ரீக்வன்சி. அடுத்து ஃபேஸ் சீக்வன்ஸ் பற்றி செக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம சிங்க்ரனஸ் சுவிட்ச் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பேரல் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 கொஷினுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். லேம்ப் கனெக்ஷன் மட்டும்தான் மாறும். டார்க் லேம்புக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 6லேருந்து 6 வரும். ஒய்லேருந்து ஒய்க்கு போகும், பிலேருந்து பிக்கு போகும். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா பிரைட் லேம்ப் பார்க்கும்போது 6லேருந்து ஒய்க்கு வரும், ஒய்லேருந்து பார்த்தோம்னா பிக்கு போகும், பிலேருந்து திரும்பவும் வந்து ஒய்க்கே வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு முறை எல்லாத்தையுமே வந்து திரும்ப போட்டு பாருங்க, அப்போ தான் மறக்காமல் இருக்கும். அதே போல் டார்க் பிரைட்டும் பார்த்துக்கோங்க. சிங்க்ரனோஸ்கோப் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து லேம்புக்கு பதிலாக சிங்க்ரனோஸ்கோப்பை வச்சு சிங்க்ரனைசேஷன் பண்ணால் அது பேர் தான் சிங்க்ரனோஸ்கோப் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம் பார்க்காதீங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், மேலே இருக்க 2 கொஷினில் அந்த ஓப்பன் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் அது ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க. இந்த டார்க் லேம்பு பிரைட் லேம்பு டார்க் பிரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது 3லேருந்து இல்லை சிங்க்ரனோஸ்கோப் இது இந்த 4லேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ கண்டிப்பாக செகண்ட் யூனிட்லையுமே நீங்கள் 2 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க அது என்னென்னு. ஸோ சென்டம் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை தவிர்த்து ஒரு 2 கொஷின் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்காம போயிடாதீங்க, சும்மா பார்த்துட்டு போங்க. ஸோ ரெகுலேஷன் பை 0 பவர் ஃபேக்டர் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு 0 பவர் ஃபேக்டர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த லோட் ஷேரிங் ஆஃப் ஆல்டர்னேட்டர்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன் இருக்கும். அந்த டெரிவேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ சென்டம் ட்ரை பண்ணுறவங்க தான் சொல்கிறேன். நீங்கள் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்னா நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த கொஷின் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ இவங்களும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் இந்த கொஷின்லாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் மிஸ் ஆகிடும்ல. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3rd யூனிட். இந்த 3rd யூனிட்டில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கம்மி. ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இப்போலாம் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின் பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். ஸோ இந்த இண்டக்ஷன் மோட்டரோட டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு அது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அதை சொல்லிவிட்டு என்னோட பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை குறிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. ஸ்டேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக வரும். அடுத்தது ரோட்டரோட டயக்ராம் போட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக எழுதுகிற மாதிரி வரும். ஸோ இதில் தான் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க, அவங்களே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க என்ன டைப் ரோட்டார்னு சொல்லிட்டு. ஸ்குரில் கேஜ் ரோட்டார் சொல்கிறாங்களா இல்லை ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்ரு ரோட்டார் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு கொஸ்டினில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் வந்து ஸ்லிப்ரிங்கே படிக்காமல் ஸ்லிப்ரிங் கேட்கும்போது ஸ்கூல் கேஜெலாம் எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி எதனா மார்க் கொடுக்க மாட்டாங்க, 5 மார்க் தான் கொடுப்பாங்க. ஸ்டேட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் போடுறது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயம் தெரியலாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா ஜென்ரலாக 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் 1 எழுதிட்டு உங்களுக்கு எது வந்து ரோட்டார் ஈஸியாக இருக்கோ அதை எழுதிட்டு வந்துடலாம். ஸோ அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி வந்து ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் ரோட்டாரான்னு கேட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஸ்குரில் கேஜ் தான் எழுதணும். இல்லை ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் ரோட்டார்னு கேட்டால் ஸ்லிப்ரிங் தான் எழுதணும். ஸோ சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து சொல்லிவிட்டேன் எப்படி வந்து. ஸோ ஸ்டேட்டார் சொல்லியாச்சு. ஸ்டேட்டார் வழக்கம் போல் சைன் போல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஹிஸ்டரி லாஸஸ் கம்மியாகுது, எடி கரண்ட் லாஸ் கம்மியாகுது, அந்த விஷயத்தெல்லாம் எழுதிருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னென்ன ஸ்லாட் இருக்குது, என்னென்ன வைண்டிங் இருக்குது அதையும் எழுதிருவீங்க. அது ரோட்டார் போகும்போது உங்களுக்கு ஸ்கீவர் டைப் ரோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஹம்மிங் சவுண்ட் கம்மியாக வரதுக்காக. அதுதான் வந்து இந்த ஸ்கூல் கேஜோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதுவே ஸ்லிப்ரிங்கை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டரில் மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நீங்கள் வந்து மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரி வந்து அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் மேஜராக. ஸோ இதுக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்ரு. ஸோ ஒரு 6-7 மெத்தட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, கான்செப்ட் என்னென்னா ஒரு மோட்டருக்கு போகிற ஒரு மோட்டரோட ஸ்பீடு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்,
எப்படி அதிகமாக சுற்ற வைக்கலாம் இல்லை கம்மியான ஸ்பீடில் சுற்ற வைக்கலான்றது தான் கான்செப்ட்டு. ஸோ ஒரு மோட்டருக்கு போகிற இதுக்கு ஒரு 6 மெத்தட் இருக்குன்னு நினைக்கிறேன். வோல்டேஜ் பை கண்ட்ரோலிங் வோல்டேஜ் மெத்தட், பை கண்ட்ரோலிங் ஃப்ரீக்வன்சி மெத்தட், பை கண்ட்ரோலிங் இன்ஜெக்டிங் இஎம்எஃப் மெத்தடு, கேஸ்கேடு மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வோல்டேஜ் வந்து கரண்ட் அதிகமாச்சுன்னா மோட்டரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் அது. அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி மூலயமா. அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு வந்து குறையும். நம்பர் ஆஃப் போல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மோட்டரோட ஸ்பீடு அதிகமாகும். கேஸ்கேடிங் மோட்டர், இது எல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொஸ்டின் தேரியாக தான் வரும். அதுன்னு டயக்ராம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கங்க, கிளியராக இருக்கும் அந்த வீடியோ. அடுத்தது பார்த்தோம்னா தேர்டு கொஸ்டின் டியூயல் ஸ்டார்டர். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ டேரெக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க இந்த கொஸ்டினை. ஸோ இல்லைன்னா டியூயல் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டரில் பார்த்தோம்னா ஒரு 4 டைப் ஸ்டார்டர் வரும். ஸோ 4 டைப்பும் நீங்கள் படிக்காதீங்க. எதுனா 2 படித்தா கண்டிப்பாக 2ல் 1 வரும். அதில் ஒன்று படிக்க வேண்டியது டியூயல் ஸ்டார்டர், இன்னொன்று ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். டியூயல் ஸ்டார்டர் முக்கியமான கொஸ்டினாக, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் முக்கியமான கொஸ்டினாக கேட்டால் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் தான் முக்கியமான கொஸ்டின். ஸோ அதனால் 2த்துக்குமே டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஸோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். கீழே இருக்க அந்த ஸ்டார்டர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் போல தான் இந்த யூனிட்டில் வந்து கொஸ்டினும் கம்மி, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டர் டயக்ராம்லாம் வராது அப்படின்னு தான் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் இது எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படி அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறேன். தென் வந்து ஸ்டார்டர் வந்து ஒரு என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அதை நம்ம எழுதணும், எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு எழுதணும். தென் ஸ்டார்டரோட டயக்ராம் போட்டணும், அதில் ரிலே இருக்கும், அந்த தெர்மல் ஓவர்லோட் ரிலே இருக்கும், நார்மல் ரிலே இருக்கும், ஆன் புஷ் பட்டன், ஆஃப் புஷ் பட்டன், இதெல்லாம் டியூயல் ஸ்டார்டரில் இருக்கும். ஸோ கரண்ட் கொடுக்கும்போது அது ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகுது, காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகிறதுல மேக்னடைஸ் ஆகுது. மேக்னடைஸ் ஆகிறத தான் மெயின் கான்டாக்ட்டுக்கும் மோட்டருக்கும் சப்ளை வந்து, அதாவது மெயினுக்கும் மோட்டருக்கும் சப்ளை வந்து ஜாயின் பண்ணுறதால மோட்டர் வந்து ஆன் ஆகுது. இதுவே சப்ளை வந்து ஆஃப் பண்ணும்போது அந்த காந்தத்தன்மை வந்து மேக்னெட் இழந்துடுது, அதனால் வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகுது, அதனால் மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், அதுவும் இதுதான். அதில் ஒரு ஹேண்டில் பார் இருக்கும், அது மேனுவலாக வந்து ஸ்டார் கனெக்ஷன்லையும் டெல்டா கனெக்ஷனில் மாற்றும்போது அது ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷனாக ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் கரண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக அந்த ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே 2 கொஸ்டின், கீழே 2 கொஸ்டின், மேலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும், கீழேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எதனா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் ஒரு கொஸ்டின் இருக்குது, ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் பார்ட்டியில் பார்த்தோம்னா ஸ்லிப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸ்லிப் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி ரோட்டார் கரண்ட்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன் இருக்கும். ஏன்னா பார்த்தோம்னா டார்க் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் அண்டர் ரன்னிங் கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. இல்லைனா வந்து இந்த ஸ்லிப் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் கூட பார்த்துக்குங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து தேரி கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். டெரிவேஷன் கொஸ்டின் எதுனா ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் தேரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தேரியில் ஸ்ட்ராங்காக இருங்க. கண்டிப்பாக வந்து 5 யூனிட்டில் எதனா ஒரு கொஸ்டின் தான் மிஸ் ஆகுமே தவிர எல்லா கொஸ்டின்லாம் மிஸ் ஆகாது. ஸோ அதனால் டெரிவேஷன்லாம் பழசாக படிச்சிருந்தா பார்த்துக்கோங்க, புதுசாலாம் படிக்கிறது இருந்தால் படிக்காதீங்க. இதுக்கப்புறம் வந்து படித்தா அதை நம்ம மார்க்கப் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து தேர்ட் யூனிட் யூசி தான், பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 4th யூனிட். இந்த 4th யூனிட்லேயும் பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதால நான் பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சுட்டேன். ஸோ பார்ட்டு ஏல வந்து பார்த்தோம்னா முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் ஸ்ப்ளிட் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர். இந்த ஸ்ப்ளிட் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து வர கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டர், பர்மனெண்ட் கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்டர், இது 3 கொஸ்டினுமே ஈஸி. ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அப்படியே வரும். வேவ்ஃபார்ம் மட்டும்தான், அதாவது ஸ்பீட் வர்சஸ் டார்க் கர்வ் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமே. அதனால் ஸ்ப்ளிட் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் படித்தவங்களுக்கு அது போல் இருக்க அந்த கெப்பாசிட்டர் டைப் மோட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது 4மே வந்து பார்ட் ஏல கொடுத்துருக்கேன். பார்ட் பியில் பார்த்தோம்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்க்ளோசர்ஸ். ஸோ என்க்ளோசர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ மோட்டர் சுற்றும் போது மோட்டருக்குள்ளே கையெல்லாம் உள்ளே போகக்கூடாது, தூசெல்லாம் உள்ளே போகக்கூடாது, தண்ணிலாம் உள்ளே போகக்கூடாது, இந்த தூசு அழுக்கு மண் மாய்ஸ்டர் இதெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக அந்த மோட்டருக்குள்ளே இருக்க வைண்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, மோட்டருக்குள்ளே இருக்க கோரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவுட்டரில் வந்து போட்டிருக்க ஷீட்டு மாரி இருக்கும் பார்த்தீங்களா, ஜன்னலாக இருக்கும், கோடு கூடியாக கம்பி கம்பாக இருக்கும், காற்று உள்ளே போகிறதுக்காக வழிமாரி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அது பேர் தான் என்க்ளோசர். ஸோ என்க்ளோசர் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து கை உள்ளே விட்டு எதுவும் ஆகக்கூடாது, டஸ்ட்லாம் மோட்டருக்குள்ளே படிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த என்க்ளோசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி மூடி வச்சுருப்பாங்க, மோட்டர் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் மோட்டரோட கவர் தான் என்க்ளோசர்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு 7 டைப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ இருக்குது, அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். அதோட டைப்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த என்க்ளோசர் கொஸ்டினை எழுதிடலாம். அடுத்தது வேக்கம் இம்பர்கஷன் மெத்தடு. ஸோ ஒன்றும் இல்லை, இது பெயிண்ட் அடிக்கிற டெக்னிக் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுனா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை,
மோட்டரோட வைண்டிங், ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மோட்டரோட வைண்டிங் கடிப்பாங்களான்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த வேக்கம் இம்ப்ரகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ பெரிய பெரிய ஆல்டர்னேட்டர்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து பவர் வருது. ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்னா வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து பவர் வருது. அங்கே யூஸ் பண்ணுற ஆல்டர்னேட்டர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டருக்கு வந்து நம்ம ஃப்ளக்ஸை உருவாக்குறதுக்காக நம்ம வைண்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். காப்பர் வைண்டிங், அலுமினியம் வைண்டிங்லாம் யூஸ் பண்ணுவோம். அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒயரை யூஸ் பண்ண மாட்டாங்க, காப்பர் பார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி காப்பர் பார்லாம் யூஸ் பண்ணும்போது பார்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நம்ம வீட்டுக்கு கட்டுறது கம்பி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுமாரி இருக்கும் ஒரு கம்பியுமே. அந்த கம்பிலாம் வந்து அப்படியே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போச்சுன்னா அப்படியே டஸ்ட்டு படிஞ்சிடும்ல. அந்த டஸ்ட்டுலாம் வந்து இருந்தால் என்ன ஆகும், மோட்டரோட எஃபிஷியன்சி கம்மியாகும். ஃப்ளக்ஸு கம்மியாக உருவாகிறதால மோட்டரோட எஃபிஷியன்சி ஆல்டர்னேட்டரோட எஃபிஷியன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்து உருவாகிற கரண்ட் வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஃபால்ட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அதுமாரி ஆல்டர்னேட்டரு பெரிய பெரிய ஆல்டர்னேட்டரில் யூஸ் பண்ணுற அந்த வைண்டிங்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த வேக்கம் இம்ப்ரகேஷன் மெத்தடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ப்ரெஷர் கொடுத்து அதில் இருக்க அழுக்கு அழுக்கு அந்த கண்டக்டரில் இருக்க அழுக்கு டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுற மெத்தட் தான் அந்த வேக்கம் இம்ப்ரகேஷன் மெத்தடு. இதுக்கும் நம்ம சேனலில் வந்து கிளியராக வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்க ஏ பார்ட் பி பார்ட்டுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். மேலே ஏ பார்ட்டு பார்த்தோம்னா அதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ வழக்கம் போல் அதில் டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம், அதை சொல்ல மாற்றிட்டேன் பார்த்தீங்களா. ஸ்ப்ளிட் பேஸுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறேன் என்னென்னு. இது ஏசி சப்ளை ஒர்க் ஆகிற மோட்ரு, ஸ்ப்ளிட் பேஸ் இண்டக்ஷன் மோட்ரு, கெப்பாசிட்டர் இண்டக்ஷன் மோட்ரு, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன்னு, பர்மனெண்ட் கெப்பாசிட்டர் எல்லாமே ஏசி சப்ளை தான் கொடுப்பாங்க. அதில் பார்த்தோம்னா 2 வைண்டிங் வரையணும். ஒன்று ஆக்சிலரி வைண்டிங், இன்னொன்று மெயின் வைண்டிங் சொல்லுவாங்க. ஆக்சிலரி மெயின் சொல்லுவாங்க. இல்லைனா இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஸ்டாஃப் எப்படி சொல்லி கொடுத்தாலும் அப்படி வச்சுக்கோங்க. அந்த 2 வைண்டிங்கும் பார்த்தோம்னா இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கணும். ஸோ 90 டிகிரி இருக்கணும். தென் சென்டரில் பார்த்தோம்னா ரோட்டார் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்ப்ளிட் பேஸில் பார்த்தோம்னா கெப்பாசிட்டர் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அதோட ஃபேஸர் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேஸர் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதோட டார்க் அண்ட் ஸ்பீடு அந்த டயக்ராமும் ரொம்ப முக்கியம். மற்றபடி தேரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தேரி தான், பழைய கதை தான் எல்லாமே. சைலண்ட் போலில் செய்கிறாங்க, சிலிக்கான் ஸ்டீலில் செய்கிறாங்க, எஸ்ஐ லாஸஸ் கம்மியாகுது, எடிகரண்ட் லாஸ் கம்மியாகுது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த வைண்டிங்கில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த வைண்டிங்கில் வந்து ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றி இதுதான் வரும். அது நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும். நீங்கள் அந்த தேரிலாம் அவ்வளோ தூரம் போகாதீங்க. டயக்ராம் போட்டிங்கன்னா டயக்ராமுக்கு கன்ஃபார்மாக ஒரு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த வெக்டர் டயக்ராம் போட்டால் அதுக்கு ஒரு மார்க்கு, ஸ்பீட் வர்சஸ் டார்க் போட்டோன்னா அது ஒரு மார்க். இதுவே 5 மார்க் வந்துச்சு. கதை அடிச்சுட்டு விட்டு போனாலே 8 மார்க் போட்டுருவாங்க, 9 மார்க் போட்டுருவாங்க. ஸோ தேரிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காதீங்க, மெஷின்ஸ் 2. அதை நான் சொல்ல ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் பார்த்து எழுதிக்குங்கப்பா எல்லாத்துக்குமே. அடுத்து வந்து பார்த்தோம்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்ரு. ஸோ இந்த மோட்டருக்கு பார்த்தோம்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன டைப் கெப்பாசிட்டரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். வழக்கம் போல் ரியாக்டன்ஸு, இம்பிடன்ஸு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது எழுதிக்க வேண்டியது தான். ஸோ இதில் பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுக்கு மேலே ஒரே ஒரு கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன கெப்பாசிட்டர் டைப்புன்னு பார்த்துக்குங்க. தென் இதுக்கும் பார்த்தோம்னா ஒரு ஃபேஸர் டயக்ராம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பீட் வர்சஸ் டார்க் டயக்ராம் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பர்மனெண்ட் கெப்பாசிட்டரில் பார்த்தோம்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக எப்பயுமே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து மோட்டர் ஆகிட்ட பிறகு, மோட்டர் ஆன் ஆகிட்ட பிறகு கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பர்மனெண்ட் கெப்பாசிட்டரில் அப்படி ரிமூவ் பண்ண மாட்டாங்கன்றது தான் கான்செப்ட்டு. அடுத்து இன்னொரு கான்செப்ட் பார்த்தோம்னா இந்த 3வது கொஸ்டின், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டர் பார்த்திங்களா, அதில் நீங்கள் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இன்னொரு கெப்பாசிட்டர் வந்து ரன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அதுலேயும் வந்து முக்கியமான கான்செப்ட்டு. இதில் பார்த்தோம்னா ஃபேஸர் டயக்ராம் எதுவும் வராது. இதில் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன்னுலேயும் பர்மனெண்ட் கெப்பாசிட்டர்லேயும் வந்து ஃபேஸர் டயக்ராம் வராது. ஸ்ப்ளிட் பிளேஸ்லேயும் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்லேயும் மட்டும்தான் வந்து ஃபேஸர் டயக்ராம் வரும். ஃபேஸர் டயக்ராம் வேறு, ஸ்பீட் வர்சஸ் டார்க் டயக்ராம் வேறு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன போல் தான் இந்த யூனிட்டில் வந்து தேரிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, டயக்ராம் போட்டு அதையே முடிச்சுடுங்க. முக்கியமானது என்ன டைப் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்களா, ஆயில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்களா, பேப்பர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 5th யூனிட். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம 4 யூனிட் வரைக்கும் தான் படிப்போம், இல்லைனா 3 யூனிட் வரைக்கும் தான் படிப்போம். 4th யூனிட்டும் 5th யூனிட்டும் படிக்க மாட்டோம். அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனால் முக்கால்வாசி புக்கில் பார்த்தோம்னா இந்த 4th யூனிட்டையும் 5th யூனிட்டையும் தான் ஈஸியாக வைப்பாங்க. ஸோ அதனால் இதுலேயும் 5th யூனிட் ஈஸியாக தான் இருக்கும். என் ஸ்கீம் பசங்களுக்கு, அதாவது பாஸ் அவுட் ஆனவங்களுக்கும் சரி, இப்போ தேர்ட் இயர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேலே இருக்க பார்ட் ஏல இருக்க 2 கொஸ்டின் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. பியில் இருக்க கொஸ்டின் தான் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து 5th யூனிட் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொல்லியிருப்பேன்.
சிலபஸ் மாறிடுச்சுன்னு. ஸோ சிலபஸ் மாறுறது வந்து 5th யூனிட்டில் பி பார்ட்டில் மட்டும்தான் மாறி இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 2லேருந்து 1 வந்துடும். பி பார்ட்டில் பார்த்தோம்னா 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், கன்ஃபார்ம் 1 வந்துடும். ஸோ மேலே இருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிங்க்ரனஸ் மோட்டர் வந்துடும். பார்ட் ஏல சிங்க்ரனஸ் மோட்டர் வந்துடும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒய் சிங்க்ரனஸ் மோட்டர் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 4 டயக்ராம் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த டயக்ராமை போட்டு ஏன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் சைக்கிளில் ரைட் சைடில் சுற்றும், செகண்ட் ஹாஃப் சைக்கிளில் லெஃப்ட் சைடு சுற்றும், ரொம்ப ரோலிங் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த நார்த் போல் சவுத் போல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புக்கில் வந்து பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணுறதால மோட்டார் வந்து அந்த சிங்க்ரனஸ் மோட்டர் வந்து ஒரே டைரக்ஷனில் சுற்றாமல் மாற்றி தான் சுற்றும். சுற்று லெஃப்ட்டில் சுற்றும், அடுத்த சுற்று வந்து ரைட்டில் சுற்றுமே தவிர தொடர்ந்து சுற்றாது. ஸோ இதனால தான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து இந்த ஒய் சிங்க்ரனஸ் மோட்டர் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்ட். இந்த கொஷின் 4 டயக்ராம் போட்டால் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். அந்த கொஷினில் யாருமே 5th யூனிட்லாம் படிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க ஸ்டாஃப்லாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குப்பா. இந்த ஒய் சிங்க்ரனஸ் மோட்டர் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஷினை வந்து இப்படியும் கேட்பான். இல்லை டேரெக்டாக வந்து இன்னொரு கொஷின் கேட்பான், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் இதே ஆன்சர் தான். ஸோ வேறு கொஸ்டின் ஆன்சர் ஆகிங்க. அடுத்து பார்த்தோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டர். ஸோ இப்போ சிங்க்ரனஸ் மோட்டர் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியாச்சு, அந்த மோட்டர் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த கொஷின் வந்து ஒரு 4 டைப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆப்ஷன் புக்கில் கொஷினில் கொடுத்து எனி 2 டைப்னு கேட்டால் எனி 2 டைப் எழுதுங்க, எனி 3 டைப்னு கேட்டால் எனி 3 டைப் எழுதுங்க. அவங்களே ஆப்ஷன் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். அந்த கொஷின் பார்க்க தான் வந்து தெரியும், ரொம்ப ஈஸியான கொஷின். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம்னா டிசி மோட்டர் மெத்தடு, அடுத்து பார்த்தோம்னா ஸ்மால் ஏசி மோட்டர் மெத்தடு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டேம்பர் வைண்டிங் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பரிங் மோட்டர் மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சேனலில் வீடியோ இல்லைன்னு நினைக்கிறேன், நான் போஸ்ட் பண்ண முடிஞ்சால் டைம் இருந்தால் போஸ்ட் பண்ணுறப்ப இந்த கொஷினுக்கு. அடுத்தது பார்ட் பிக்கு வந்துடலாம். ஸோ பார்ட் பிக்கும் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணலை. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ ரிலக்டன்ஸ் மோட்ரு, ஆர்எம்எஸ் மோட்டர்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அந்த ஆர்எம்எஸ் மோட்டரில் வந்து வேரியபிள் ரிலக்டன்ஸ் மோட்டர்னு சொல்லுவோம். அந்த மோட்டரை வேரியபிள் ரிலக்டன்ஸ் மோட்டர்லேருந்து ஒரு கொஷினும், சுவிட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டர், இது 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும். இது இல்லைனா உங்களுக்கு சர்வோ மோட்டர்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின், ஈஸியான கொஷின் கூட, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட்டியெல்லாம் சொல்லியாச்சு. பார்ட்டியெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சிங்க்ரனஸ் மோட்டர்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஒய் சிங்க்ரனஸ் மோட்டர் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்ட்டும், இல்லை மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டர், அதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். கீழே பார்த்தோம்னா வேரியபிள் ரிலக்டன்ஸ் மோட்டரும் சுவிட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டர், இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். இதை தவிர்த்து வந்து கேட்கணும்னு நினச்சோம்னா சர்வோ மோட்டரை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் எதனா கொஷின் படிச்சிருந்தால் அதையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக எல்லா வீட்டுக்குமே கொஷின் கொடுத்துட்டோம். ஸோ பாஸ் ஆகிறதுக்காக மினிமமாக இருக்க மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியாச்சு. ஸோ இதனால இன்னொரு முறை சொல்கிறேன், நீங்கள் வந்து இது வரைக்குமே படிக்கலாம் கூட ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த சைலண்ட் போல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஷின் படிச்சுக்கோங்க. 2வது வந்து டார்க் லேம்ப் பிரைட் லேம்ப் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கொஷின் படிச்சுக்கோங்க. 3வது யூனிட்லேருந்து பார்த்தோம்னா சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர், அதை படிச்சுக்கோங்க. 4வது யூனிட்லேருந்து ஸ்பிளிட் பேஸ் படிச்சுக்கோங்க. 5வது யூனிட்லேருந்து இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டர் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 5 கொஷின் அப்படியே உங்களுக்கு வரும். நீங்கள் 50 மார்க் எழுதுனா கண்டிப்பாக 40 மார்க் எடுத்தால் கூட பாஸ். ஒரு கொஷினுக்கு 8 மார்க் இல்லைனா 7 மார்க் போட்டால் கூட நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ எல்லா கொஷின்ஸும் படிக்க முடியலனா கூட ஒரு மினிமம் 4 கொஷினோ இல்லை 5 கொஷினோ எழுதுனா நீங்கள் கண்டிப்பாக பாஸ். ஸோ அதனால் 4 கொஷின் 5 கொஷின் இதுமாரி படிச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜாக வந்து 80 மார்க் 90 மார்க் எடுக்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்க கொஷின் பார்த்துக்கோங்க. சென்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனியாக கொஷின் கொடுத்துருங்க, அவங்களும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக டைம் வந்து ரொம்ப வந்து பத்தாது, டைம் மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக சொல்ல வர விஷயம். அடுத்து நானே வந்து ஜிடிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு கொஷின் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அப்லோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸ் குரூப்பில் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் வந்து நம்ம போட்ட வீடியோஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு கூட கிராஸ் செக் பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் நானும் ஒரே கொஷின் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் சேமாக. இதை தவிர்த்து வந்து வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து உங்கள் ஆதரவையும் அன்பையும் தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.